பாகிஸ்தான் உளவு பிரிவு தலைவர் வங்கதேசத்திற்கு சென்றுள்ளது இந்தியாவிற்கு கவலைகளை அதிகரித்திருக்கிறது. அண்டை நாடுகளின் நகர்வுகளை உற்று கவனித்து வருவதாகவும் தேச நலன் காக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறது மத்திய அரசு. கோபித்துக் கொண்டு பிரிந்த சகோதரர்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு உணர்ச்சி பெருக்கும் நெருக்கமும் இருக்குமோ அதே போன்ற நிலை தற்போது பாகிஸ்தான் வங்கதேசமிடையே நிலவுகிறது. இதில் புதிய நகர்வாக தற்போது பாகிஸ்தானின் ISI உளவு பிரிவு தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஆசிம் மாலிக் 4 நாள் பயணமாக வங்கதேசம் சென்றுள்ளார். இந்த பயணம் இந்தியாவிலும் விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என்று பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த இரு நாடுகளின் நெருக்கம் கடந்த 6 மாதங்களாகவே வலுப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானும் வங்கதேசமும் தங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை $3 பில்லியன் அதாவது தற்போதுள்ளதை விட 4 மடங்கு அதிகரிக்க இணங்கியுள்ளன. பாகிஸ்தானுக்கு பிரத்யேக கடல் வழிப்பாதை ஏற்படுத்த வங்கதேசம் முடிவு செய்துள்ளது. அடுத்த மாதம் முதல் வங்கதேச இராணுவத்தினருக்கு தங்கள் நாட்டில் பாகிஸ்தான் பயிற்சி தர உள்ளது. இரு நாட்டு கடற்படைகளும் கூட்டு பயிற்சி மேற்கொள்ள உள்ளன. அண்மையில் வங்கதேச இராணுவ உயரதிகாரிகள் பாகிஸ்தான் சென்று அந்நாட்டு அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் உளவு பிரிவு தலைவர் வங்கதேசம் சென்றுள்ளார். ஆனால் இந்த உறவு நீடிக்க வாய்ப்பில்லை என்றும் தற்காலிகமானதாகவே இருக்க வாய்ப்பு அதிகம் என்றும் கருத்துகள் உள்ளன. இந்த உறவு என்பது ரொம்ப நாளைக்கு இது இருக்காது என்பதை இன்னைக்கு எல்லோருமே பார்க்கின்றார்கள். ஏனெனில் வங்கதேசமும் இந்தியாவுடைய உறவும் 54 வருட உறவு, அவர்கள் விடுதலையை உறுதி செய்த உறவு, அவருடைய தேசியத்தை உறுதி செய்த உறவு. வங்கதேசமும் பாகிஸ்தானும் இப்போது ஒன்றாக வருவது என்பது ஒரு நிரந்தர ஒரு உறவாக இருக்க முடியாது, ஒரு தற்காலிக உறவாக தான் இருக்க முடியும். ஹசீனா அரசு கவிழ்ந்த பிறகு இந்தியா வங்கதேச உறவில் விரிசல் விழுந்து காட்சிகள் வேகமாக மாறி வருகின்றன. ஏற்கனவே வங்கதேசத்திலிருந்து ஊடுருவல்கள், போதைப்பொருள் கடத்தல்கள் என இந்தியா பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கு சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களும் பதற்றத்தை அதிகரிப்பதாக உள்ளது. ஊடுருவல்களை தடுக்க எல்லையில் இந்தியா வேலி அமைத்து வரும் நிலையில் இது ஒப்பந்தத்திற்கு எதிரான செயல் என்று வங்கதேசம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தின் புதிய போக்கால் வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது. இரு நாடுகளின் உறவாடலை உற்று கவனித்து வருவதாகவும் தேச பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால். ஏற்கனவே சீனா, பாகிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளுடன் சுமூக உறவு இல்லாத நிலையில் வங்கதேசமும் இப்பட்டியலில் சேர்ந்துள்ளது தெற்காசியாவில் அரசியல், பாதுகாப்பு, வர்த்தக தளங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.